மூன்றாவது நாள் நாளையும் வித்தியாசமான நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் நல்லூர் தொடர்புல மகோற்சவத்திலேயே மிக சிறப்பான விஷயம் பிரம்மாண்டமான கட்டுமானமாக அவர் நாலா பக்கமும் நல்லூரானுடைய கொடி பறக்கிறது. மகோற்சவம் ஆரம்பித்தாலே இந்த இடங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். சிறப்பாக இந்த நாளில் மூன்றாவது நாள் மகோற்சவம் 2026ஆம் ஆண்டுக்குரிய இந்த மகோற்சவம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் வித்தியாசமான சாத்துப்படி சுவாமி எழுந்து வரக்கூடிய அந்த விஷயம் நல்லூர் தொடர்பில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. இந்த திருவிழா தொடங்கினதுக்கு பிறகு பல்வேறுபட்ட முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த நல்லூரில் நடைபெறும். இந்த இடத்துல திருவாசகம், அதே மாதிரி தான் அந்த பக்கம் பிரசன்னா குருக்களுடைய கந்தரனுபூதி பொருளோடு சேர்ந்து இசையோடு தரக்கூடிய அந்த விஷயத்துக்கு நிறைய பேர் காத்திருக்கிற அந்த அற்புதமான தருணம். அதே மாதிரி தான் முருகப்பெருமானுடைய வரவுக்காக இந்த மகோற்சவத்திலேயே மிக சிறப்பான விஷயம், காலையில் ஒரு சாத்துப்படி, மாலையில் இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அலங்கார கந்தன் அல்லவா, அழகாக எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி, ஏராளமானவர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த விஷயம். இந்த நாளுக்குரிய மாலை திருவிழா முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள், யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய அகலுக்கு காணொலி அனுப்புவீங்க. இந்த காணொலி மாற்றங்கள் இதை நீங்கள் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் கீழே உங்களுடைய கருத்துக்களை சொல்லி வைக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் நல்லூர் மகோற்சவம் நடைபெறுகிற காலத்தில் அந்த முக்கோணமாக ஒரு கூடு அடிச்சிருக்கும். அதுக்குள்ளே யாகம் செய்யப்பட்டு இந்த பூசையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சிவாச்சாரியர்கள் அதுக்கெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த விஷயம்னு சொல்லி இப்போது 4:45 அண்மித்திருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏராளமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். உள்ளுக்கு பூசை ஆரம்பமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு கொடித்தங்க பூசை, உள்வீதி வலம், யாகத்துக்கு சுவாமி போய் 6 மணிக்கு சரியாக எழுந்து வரக்கூடிய அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஏராளமானவர்கள் இப்போவே வழிபாடுகளை முடிச்சுட்டு வீதியில் காத்திருக்கணும். நிறைய சின்ன பிள்ளைகள் அந்த பக்கம் பார்த்தா இந்த இப்படியானவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து முருகப்பெருமானுக்கு பின்னாக பஜனை பாட வைக்கிற அந்த பாங்கும், நல்லூர் சூழலை சுற்றி தொடர்ந்து இந்த திருவிழா காலத்தில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். காட்டக்கூடிய அல்லது காண்பிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன்னு தொடர்ந்து போய் பார்க்கலாம். கொடித்தம்ம பூசை எல்லாமே முடித்து சுவாமி வெளிவீதி வலம் வருவதற்காக அதுக்கு முன்பாக உள்வீதிக்காக வசந்த மண்டபத்திலிருந்து எழுந்தருளுகிறார். இதுக்கு பிறகுதான் யாக பூசை எல்லாம் கண்டு வெளிவீதிக்கு வருவார். இது பாடசாலைகளுக்குரிய விடுமுறை காலம். உங்களுடைய இந்த சின்ன பிள்ளைகளையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களோடு நீங்கள் வளர்க்கலாம். சிவகுரு ஆதீனம் இந்த பஜனை நிகழ்வை ஒவ்வொரு நாளிலும் உள்ளுக்கும் வெளியிலேயும் காலையிலேயும் மாலையிலேயும் ஏற்பாடு செய்கிறார். ஆரம்பத்திலையும் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு விதமான சாத்துப்படி, ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த நாளில் நீல நிறத்துக்கு சாத்துப்படிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முருகன் வருகிற மயிலினுடைய அந்த அழகுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நீல நிற பின்னணியோடு சுவாமி சாத்துப்படியில் எழுந்தருளி வருகிறார். சிவாச்சாரர்களுடைய வேட்டி, அதே மாதிரி தான் சுவாமியினுடைய கூட எல்லாமே நீலத்தை ஒத்துறக்கூடிய நிறத்தோடு இன்றைக்கு இருக்கிறது.
ஒரு அரசன் அரசவையிலிருந்து வருவது போல முருகப்பெருமான் எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி உள்ளுக்கு பார்த்துருப்பீங்க. இவ்வளவு விதமான இசைக்கருவிகள் எல்லாமே ஒழுகு எழுப்ப முன்புற வீதியூடாக வலம் வருவதற்கு தயாராகிறார். கோபுரத்தோடு சேர்ந்து வருகிற அந்த கம்பீரமான அழகு அலங்காரன் அழகனை வரவேற்க வீதி பூராக இப்படியான மண்டபப்படிகளை நிறைய பேர் வச்சிருக்கணும். எந்த திசை திரும்பினாலும் மண்டபப்படி தான். தேர்முட்டியை தாண்டி எழுந்து வருகிறார். இதுக்கு இனி அப்படியே சுற்றி வருகிற போது எல்லாமே தெய்வீகமான காட்சிகள். இந்த பக்கமாக வந்து பிரசன்னா குருக்கள் தந்திர அனுபூதி பாடுவார், மறுபக்கமாக திருவாசகம் அந்த பக்கமாக பாடப்படும். ஒரே ஆன்மீக அமைதியில் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த கோவில் வீதி இருக்கும். எல்லா இடங்களுமே சேவல் கொடி பறக்கிறது. இந்த மயில் வாகனன் வருகிற இந்த வீதியில் இந்த கோபுரத்தடியில் தான் இதை அண்மித்திருக்கக்கூடிய இடத்துக்கு சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். இதில் தான் பிரசன்னா குருக்கள் தன்னுடைய கம்பீரமான இசையால் முருகனை பாடுவார். உள்ளம் உருகி எல்லோருமே வழிபடுவதற்கான அந்த இடம் நோக்கி முருகப்பெருமான் எழுந்து வருகிறார். அந்த கம்பீரமான இசைக்குரலுக்கு சொந்தக்காரர் பிரசன்னா குருக்கள். தமிழுக்கு குமரன் அழகன் என்று சொன்னால் அந்த நல்லைக்கந்தனுடைய இசைக்கு பிரசன்னா குருக்கள் தான் அடையாளம் கொடுக்கிறார். சத்து சித்து ஆனந்தமயமாகவே ஷண்முகா நீ எங்கே உரைகின்றாய், எங்கே
இருக்கின்றாய் சண்முகா இந்த பஞ்சபூதங்களில் தான் நீ இருக்கின்றாயோ நல்லூர் சண்முகா யானோ மனமோ எனையாண்ட இடம் வேதத்தில் இருக்கின்றாயோ சண்முகா என் உடம்பில் இருக்கின்றாயோ சண்முகா என் ஆன்மாவில் இருக்கின்றாயோ நல்லூர் சண்முகா என் உயிருள் என் உயிரில் வசிக்கின்றாயோ நல்லூர் சண்முகா நீ எங்கே இருக்கின்றாய் நீ என்னை ஆண்ட இடம் எங்கே சொல் சண்முகா என்னை நீ ஆண்ட இடம் சொல் நல்லை கந்தா சண்முகா நிலத்தில் இருக்கின்றாயோ சண்முகா நீரில் வசிக்கின்றாயோ சண்முகா ஆகாயத்தில் உறைகின்றாயோ சண்முகா நெருப்பில் இருக்கின்றாயோ சண்முகா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சதுர்வேதங்களில் நீ இருக்கின்றாயோ என்னுள் என் உடம்பில் இருக்கின்றாயோ சண்முகா என் ஆன்மாவில் கலந்திருக்கின்றாயோ நல்லூர் சண்முகா என் உயிருள் என் உயிரில் வசிக்கின்றாயோ சண்முகா என்னை ஆண்ட இடம் சொல் சண்முகா என்னை ஆண்ட இடம் சொல் 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 சண்முகா மானோருடமானோ யானோ ஞானோதயமோ நமில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே ஒவ்வொரு நாளை போல் இந்த நாள்லேயும் சிவகுரு ஆதீனம் இந்த நல்ல பணியை முன்னெடுக்கிறது. அப்போது நான் காட்டியிருப்பேன் சின்ன பிள்ளைலாம் இங்கே நின்று ஜனம் காத்துக்கொண்டு அவர்கள் பஜனையாக வருகிறார்கள். மின்னொளியிலே பிரமாண்டமாக பிரமிப்பாக முருகப்பெருமான் தெரிகிறார். வீதி வலமெல்லாம் முடித்து கொண்டு தன்னுடைய இருப்பிடம் திரும்புகிற இந்த வேளையில தான் நல்லூர் திருவிழா பலரும் அறியாத பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. செந்தமிழ் சொல்லருவி லலிசன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்று எம்பெருமானுடைய 3வது திருவிழா நீல நிறத்திற்கு முதன்மை வழங்கி இருப்பதை
பார்க்கிறோம். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் என்று அருணகிரியார் கூட திருப்புகழிலே முருகனை புகழ்வார். சிகண்டி என்பது மயில், நீல மயில் மீது பலம் வந்து என்று நீதான் எனக்கருள வேண்டும் என்று ஒரு பக்தி பாடல் கூட இருக்கிறது. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு அலங்காரங்கள் எல்லாம் குடையாகட்டும், குறுக்கள் வேட்டியாகட்டும், மாலைகளாகட்டும், இவையெல்லாம் நீல நிறத்திலே அமைந்திருந்த சிறப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதைவிட இன்றைய நாள் ஒரு சிறப்பிற்குரிய நாளாக இருக்கிறது. ஏனென்றால் யாழ்ப்பாண மாநகர சபையார் வெளியிட்ட நெல்லை குமரன் மலர் 34வது மலர் இன்று வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனோடு கூடவே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆளுமைகளுக்கு யாழ் விருது என்று ஒரு விருதை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு இருவருக்கு, தம்பதியருக்கு, இணையருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் சண்முகதாஸ், முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் இருவருக்கும் அந்த விருதை வழங்கியிருக்கிறார்கள். 61 வருடங்களாக இணையராக வாழ்கின்ற பெருமை அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு காலத்திலே இவையெல்லாம் பெருமைக்குரியன அல்ல. ஆனால் இன்றைக்கு 61 வருடங்கள் பிரியாமல் வாழ்வது என்பது பெருமை தான். ஒரு வருடம் நிறைவுற்றாலே பெரிய கொண்டாட்டங்கள் எல்லாம் செய்கிறார்கள். இவர்கள் 61 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இணைந்து தமிழ் பணி, சமயப்பணி செய்திருக்கிறார்கள். அதை கௌரவிப்பதற்காக இன்றைய தினம் யாழ்ப்பாண மாநகர சபையார் இந்த கௌரவத்தை அவர்களுடைய சைவ சமய விவகார குழு அது இந்த விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், இந்த யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் நல்லூர் கோவிலுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன. ஆலயத்தினுடைய வெளிவீதி பரிபாலனம் எல்லாம் மாநகர சபையார் தான் செய்கிறார்கள். கடைகள் இவற்றை கட்டுப்படுத்துகின்ற வேலைகள் அவற்றையும் மாநகர சபையார் செய்கிறார்கள். திருவிழாவிற்கு வேண்டிய வசதிகள், கழிவகற்றல் இவற்றையும் மாநகர சபையார் செய்கிறார்கள். இந்த மாநகர சபை எனக்கு சரியாக ஆண்டு ஞாபகம் இல்லை. நாட்டினுடைய இனப்பிரச்சனை சூடுபிடித்த காலத்திலே கோட்டை பகுதியிலே தான் மாநகர சபையினுடைய கட்டடம் இருந்தது. என்னுடைய தந்தையார் கூட அங்கே ஒரு எளிதராக வேலை செய்தார். அந்த காலகட்டத்திலே மாநகர சபை பல சேதங்களை சந்தித்து இடம்பெயர வேண்டி ஏற்பட்டது. அப்படி இடம்பெயர்ந்த பொழுது நல்லூர் கோவில் எசமான் தான், அதாவது குமாரதாச மாப்பாண முதலியார், இப்போது இருக்கிற முதலியாருக்கு முன்பிருந்த மாப்பாண முதலியார், குமாரதாச மாப்பாண முதலியார், அந்த காணியை, அதாவது இப்பொழுது மாநகர சபையினுடைய கட்டடம் இருக்கின்ற பருத்தித்துறை வீதியிலே ஆலயத்துக்கு முன்புறமாக இருக்கின்ற அவர்களுடைய காணியை குத்தகைக்கு வழங்கியிருந்தார். இப்பொழுது அந்த மாநகர சபை புதிதாக கட்டுமானம் கண்டு மீண்டும் சுப்பிரமணியம் பூங்காவிற்கு முன்பாக மிக விரைவிலே திறக்கப்படக்கூடிய சூழல். அதிலே இங்கே சுட்டிக்காட்டத்தக்க ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், இந்த ஆலயத்தினுடைய அழகிய கட்டுமானங்களுக்கெல்லாம் காரணகர்த்தராக திகழ்கின்ற 11வது நிர்வாக அதிகாரி குமாரதாச சயந்தன மாப்பாண முதலியார் அவர்தான். அவர் ஒரு ஆர்கிடெக்சர். அந்த ஆர்கிடெக்ட் என்கின்ற அந்த தகைமையோடு அவர் அந்த கட்டுமானங்களை எல்லாம் மிக பிரம்மாண்டமான கட்டுமானமாக அவர் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதைவிட அவர் இங்கே பேசக்கூடிய நல்லூர் கோவிலிலே பல கட்டுமானங்களை செய்திருக்கிறார். நான் அறியக்கூடியதாக கொழும்பிலே பல கட்டுமானங்களை செய்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே அவர் படித்த பள்ளிக்கூடத்திற்கு சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலே AL 90ஆம் ஆண்டு அணியிலே அவர் பெற்றார். அவர் படித்த பாடசாலைக்கு கூட பைசென்டினரி பிளாக் என்று 2 நூற்றாண்டு கட்டடமாக வில்லியம்ஸ் ஹால் அதை அவரே வடிவமைத்து, இலவசமாக வடிவமைத்து கட்டுவதற்கு வழிகாட்டி நின்றார். அப்படி இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டுமானங்களுக்கு பின்னால் நல்லூர் எசமான் அமைதியாக இருக்கிறார் என்பதை சொல்லத்தான் நான் இதை சொல்கிறேன். அந்த வகையில் பெருமைக்குரிய நல்லூர், அழகு நல்லூர், அந்த வகையில்தான் அலங்காரா நல்லூரா என்று நாங்களும் போற்றுகிறோம். நன்றி, வணக்கம்.